ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணும்போது கதை கேட்டேன், மாசாக இருந்துச்சு. அப்போது நான் நம்பவே இல்லை, ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரல. அப்புறம் பெங்களூர் வந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நம்பாமல் இருந்தேன். கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல, வந்த அன்றைக்கே ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நம்பவே முடியல. ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி, இயக்குனர் சார் கஜேஷ் சாருக்கு நன்றி, அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் ரதியா மேம், ஜார்ஜ் பிரதர், வினோதனி மேம், தீனாண்ணா, சரவணா சித்தப்பு சார், பருத்தி வீரனில் வந்து சார் உங்களை பருத்தி வீரனில் பார்த்தேன், இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் காமராஜனை, சென்ட்ராயனா, ராஜேந்திர சார், நிறைய விட்டோம். அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார், எடிட்டர் ரஞ்சித் சார், கதை நாயகன், மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார். ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்க கூட ஒர்க் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. முதல்ல என் பேரண்ட்ஸ், நான் இங்கே நிற்கிறேன், அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பார்க்குறாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன், லைக் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மேடை அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மந்த்ரா சார், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய வணக்கம். அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டைரக்டர் சார், ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன், அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை. பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம், இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் சார் தான் காரணம். அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார், ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சாருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரோஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார், சார் ரொம்ப நன்றி. அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி, என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் அது என்னோட ஃபர்ஸ்ட். மாஸ்டர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச். அவரை பற்றி சொல்லணுன்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக, அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டானை வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போது நடுவில் பாட்டு சொல்வார், ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்வார். என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுனீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ சாரி பிரதர், அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார். அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த படம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான்.
ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து. அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டோன்னா, இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்னா, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறது இல்லை. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார் தயவுசெய்து மாடிக்குவாங்க. இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க வாங்க, பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல? டிசைனர் போடல, மறந்துட்டார் சார். டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யாரு? வாங்க 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 வாங்க, செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர், மறந்துட்டார். டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டீங்க? சாரி, ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்ப என்ன சார் இல்ல தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சாரி சார், சாரி கேட்டுக்கிறேன். இதை நீங்க பேட்டியில சொல்லுங்க, பயிர் விட்டுட்டோம், அதனால தயவு செய்து மன்னிச்சுங்க சொல்லிடுங்க. தமிழ்ல போடுற கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே 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 ஓகே. இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா, ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லணும் இல்லையா. ஆர் சுந்தரராஜன் வந்தார். சொந்தத்தோடு சரி அவர் நல்லா பேசுவார். சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமாக நினச்சாரா எனக்கு தெரியல. என்ன பார்த்துட்டு போயிட்டோம், அப்போ நான் குற்றமா? என்ன இப்படி சொல்கிறீங்க பேரரசு? ஓகே ஓகே. இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பேரரசனுடைய அறிவாற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் அவ்வளோ சொல்ல அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்கஸ்ட் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன். ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா, பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதுல அதனால அவங்க படம் நல்லா இருக்கு. இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க அறிவினால தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்துக்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒன்று வருஷம் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுற சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீல் காட்டி கூட இதை இப்படி பண்ணிட்டு நின்று பண்ண அதோட கட் பண்ணி அப்புறம் காமெடி சீன் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதில்ல கண்ணாபண்ணு நான் சொல்லி தான் தருவேன். என்ன இல்லை வெறும் பாடலில் பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லல. டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது, ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி பேச ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க. அது அழகாக இருக்காங்க, படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நான்
ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆமாம், நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள். சும்மா ஜாலியாக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்தா நாங்கள் மார்க் போடுவோம். அதுதான் இந்த சீன்லாம் போடுத்தோம். நீங்கள் நடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்சேஸ்வர சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா வச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகெல்லாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோசை தினம் பேசிக்குவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 தொழில் குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தமெல்லாம் இருக்கும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னாலும் நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோட வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னதான் பேச போகிறோம், அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி. செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சார்? ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுறோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இத்தனை பேர் கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாயி பெத்த மகன் புத்தே புத்து ஏழை பக்கத்தில் இருந்த ஊர். நாங்களாம் பார்த்தா அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது? இல்லை அதில் இதுமா நீங்கள் ஒரு இதில் இந்த கோயிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில் பிக் பாஸ். என்ன அவ்வளோ பையன் கூடையில் ஏறி ஓடுற அளவுக்கு அவ்வளோ ஆள் போட்டு அடிச்சிட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க. என்ன நடந்தது சொன்னா தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. கரெக்டாக பிடிச்சினாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க. எங்கே போகிறா என்ன? அது மாதிரி அது நிஜமாக உள்ள இதெல்லாம் நிறைய சோதனை போதும் விடா சாமிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நான் நல்லா நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து. அனைவரும் நல்லா இருக்கணும். கேட்டு எதுக்கு நான் அந்த பாட்டு பண்ணேன்னா, இப்போ அவையில் உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிடுறேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் அவர் முன்னாள் இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்க யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா. இது கூட ஒரு பெரிய சாட்சி விட உங்க மனசுக்கு. 1,04,000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு. அந்த மாதிரி இது ஒண்ணுதான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லல. மற்றவங்களாம் இதுக்கு பின்னால பெரிய லிஸ்ட் நிஜமா இருக்கும். அப்படிதான்
வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும், கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படிதான் நீங்க பார்த்துக்கணும். ஆகையால் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார் ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமான நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேற விழாவில் என்ன பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பார்த்து போட்டுக்கணும், பார்த்து போட்டுக்கணும். ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாமே. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்ட்ராஜன் சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிகை நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. டேரக்டர்கிட்ட நான் இன்னும் நான் டைலாக் அப்படின்னாரு. அங்கே வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணா நம்ம இன்பண்ண எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து மீசராஜன் தான் காரணம் முதல்ல. தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன், என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதோ ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சார், ரிஷிகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என்பான அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனது கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசணும் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டுருந்தேன். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார், குட் மார்னிங் மேடம்ரா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசினிருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானும் அப்புறம் சென்ட்ரா எங்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும் மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓகே ரைட்டு தலைவன் 10ல் போகணும் அனுப்பிச்சிருக்கேன் சொல்லி ஸ்மைல் ஒட்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் ஓட்டு, இந்த மாதிரி பிரதர் இந்த கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்துரும் அப்படின்னு சொன்னார். தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டேன், தெரியாமல் ஃபார்வர்டட் டூ மெனி அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஓகே ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜ் நான் இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங் நான் ஒரு சின்ன ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா. என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன். முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அது அண்டர்லைன் பண்ணி சொன்னதான் ஒரு டாப் காமெடின்னு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டிருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன். உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் வந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெமுனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா இருக்குது. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர், சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக வருவீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே உண்மையாக ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னான்னா கண்டிப்பாக எங்கள் ஐயா தான் சார். உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசனெலாம் இருக்காங்க சார், ஆர்கே செல்வமணி சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாவோட எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஒரு
நாட் ஓன்லி ஆக்டர்ஸு பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்க்குள்ளேயும் அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகளில் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்கள். டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். நீங்கள் ஃபோன் மட்டும் அடிங்க, ஃபோனில் மிஸ் கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டில். தெரியும், ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படி தான் நல்லா ஒரு வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ரிஷிப், இதை நீங்கள் சொன்னீங்களே, நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலாவோட பரவாயில்ல, நம்ம ஃபோக்குடைய கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, சினிமாவில் ஏதோ தோல்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் ஸ்ட்ரெயினாக சொன்னது கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்லண்ணே. அது எதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் படம் முடிச்சவனே என்னை கூப்பிட்டு வாழ்த்துறான்னு அவ்வளோ பிடிச்சிருந்தேன். கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கா தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்னைக்கும் அண்ணன்கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியாக இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டுருக்கணும், வரலாம் ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தமிழுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்கள் இயக்குனர் குடும்பத்தில் இன்று ஒரு சகோதரராக இணைந்திருக்கும் ஜனார்தனன் அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், சார சொல்லிட்டேன் பாட்டு, கஜேந்திரன் அவர்கள், அவரை பற்றி எல்லாருமே இங்கே வந்திருக்கும் போது வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறது தான் வந்து உண்மையிலே வந்து அவர் படத்தை உள்வாங்கிட்டார், படத்தை மனசில் வச்சிருக்காரு, அதை அப்படியே வெளியில் காட்டிகிட்டு இருக்காருங்கிறது தான். ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதில் எவ்வளோ தூரம் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறது வந்து அதுலேருந்தே நமக்கு தெரியுது. படத்தின் கதாநாயகன் கதாநாயகி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ரிஷி அவர்களுக்கு ஒன்று தான் சொல்லணும், அதாவது வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆனவங்க தான் இன்னைக்கு சூப்பர் ஹீரோஸ். நீங்கள் இன்னைக்கு வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறி இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நம்ம பாண்டரங்கன் சார் வந்து இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, அதாவது வந்து சினிமாவையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இந்த மேடையில் இணைத்திருக்கிறார்கள். ஐயா வந்து இங்கே இவ்வளோ சிறப்பு பண்ணதுக்கு வந்து உண்மையிலே நம்புகிறேன். நான் சினிமாவை வந்து என்னுடைய கடவுளாகவும் என்னுடைய தெய்வமாகவும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேறு எதுவும் தெரியாது. சினிமா விட்டா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் சினிமா. அதுக்கு நீங்களாம் வந்து வாழ்த்தும் போது வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். சினிமா நிகழ்ச்சிகள் தான் நான் வந்து அதிகமாக கலந்துக்கிறேன் ஆன்மீக நிகழ்ச்சிகளை விட. இங்கே தான் எனக்கு நண்பர்கள் அதிகம்னு. சினிமாவும் ஆன்மீகத்தையும் இணைத்ததற்கு மீண்டும் நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் தான் சொன்னாங்க. ஸ்ரீகாந்தை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்ரீகாந்தை வந்து அவர் கீபோர்டு வாசிக்கிற காலத்துலேருந்து வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட உட்காந்து, சித்தப்பா அவங்க எல்லாருமே உட்காந்து, அவரும் ஒரு கீபோர்டிஸ்டாக வருவார். எங்கள் படங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினா அவருடைய அசுரத்தனமான உழைப்பு தான் அதுக்கு காரணம். அற்புதமான ஒரு உழைப்பாளி. எதை பற்றினா அதாவது வந்து எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி, பழகிறதுக்கு அப்படி ஒரு இனிமையானவர். நீங்கள் வந்து நல்லா தாராளமாக வந்து இது டியூன் நல்லா இல்லை ஸ்ரீ வேறு போடு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் அடுத்த டியூன் கொடுப்பாரு. அது இல்லையா மறுபடியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து தான் செய்யும் தொழிலை நேசித்து அவர் முகத்தில் என்னைக்காவது நீங்கள் அந்த சிரிப்பு இல்லாமல் அவர் பார்த்துருக்கீங்களா பாருங்கள். சிரித்து அந்த சந்தோஷத்தோடு தான். ஏன்னா அவர் இருக்க இடமே அந்த கலாட்டா எல்லாமே இருக்கும். வெற்றி வெற்றின்ற வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்க ஸ்ரீ, மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி வரணும். இந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. நடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்சியை பற்றியும் வந்து ரொம்ப விவரமாக சொன்னாங்க. குற்றம் தவிர்னு சொல்லிட்டு கடைசியாக அவரே ஒரு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறாரு.
குற்றம் தவிர்னு சொல்கிற ஒருத்தரே ஒரு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டி இருப்பார் என்றால் அந்த வில்லன் எந்த அளவுக்கு அதில் செயல்பட்டு இருப்பார் என்பது நமக்கு தெரியுது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் சுடுறதை வந்து நம்ம ஏற்றுக்கும் போது என்னென்னா நிச்சயமாக வந்து அதை விட பெரிய விஷயம் எதையோ வந்து உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காருன்னு. இதில் நடித்திருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும், படத்தை தயாரித்திருக்கும் பாண்டரங்கன் சார் அவர்களுக்கும் அருமையாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணியே ஆகணும். அதாவது ஷாக் ஆகிடுச்சு, அற்புதமாக. அதை விட அதிர்ச்சி என்னன்னா பாடல் வந்து அவரே எழுதியிருக்காரு. நாங்கள் அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். அந்த அம்மா பாட்டு சூப்பர் ஸ்டீல், அதல்ல பாட்டு ஸ்டீல் அருமை, நல்லா பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நண்பர்கள் அனைவரின் பொறுப்பு. படத்தை எல்லாரும் திரையில் பார்ப்போம். நிச்சயமாக இந்த படம் இறைவன் அருளாலும் உங்களை போன்ற ரசிகர்களின் ஆசிகளாலும் அன்புகளாலும் மாபெரும் வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து என்ன பெங்களூர் கூட்டு போய் அங்கே வந்து ஒரு கன்னட படம் பண்ணி வச்ச தயாரிப்பாளர் அவர் சார். அவரே வந்து கனடாவிலிருந்து சென்னைக்கு ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்து இங்கே படம் வச்சிருக்காருன்னு உண்மையாகவே நேஷ்னல் இன்டிகிரேஷன் மாதிரி அவர் வந்து உண்மையாகவே பார்க்குறதே இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கர். கடவுள் இந்த சின்ன வயசில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியுங்க, கிட்டத்தட்ட ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை, ஒரு 500-600 குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சிறப்பானவர் அவர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்த்து இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழேந்தி. அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமான சொல்ல முடியாதுனால, ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. அடுத்தவரை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர் அண்ணன் தேவா அண்ணன் அவருடைய சன்னு. என்னுடைய எல்லா பாடல்களும் ஹிட்டாகும். அவர் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கார். சின்ன வயசாக இருக்குது, ரொம்ப சின்ன வயசு. அவர் மனசு எப்படியோ அப்படி அவருக்கு உடம்பு வந்துருச்சு. எவ்வளோ அவருடைய மூமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இடத்துல நடந்துட்டு போனால் அந்த நடந்து போகிற ஒரு 10 ஸ்டெப்புக்கு 10 பேரை பார்த்தா அந்த 10 பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு பாருங்க. இன்டீரியர் என்ன, ஐ ஆம் எ கமர்ஷியல் டைரக்டர். அந்த கமர்ஷியல் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால் முடியுது. பாருங்கள், அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக அவருக்கு ஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீட் பண்ணியிருக்காரு? கமர்ஷியல், எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா, உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு, டைரக்டர்ஸையும். நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவாக ஸ்ரீகாந்த்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அவரும் வந்து டைரக்டர் போட்டியை போட்டு அவ்வளோ கமர்ஷியல்னா, நான் வந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கோட பார்க்குறேன். அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறந்த பாட்டையும் கமர்ஷியலாக கொடுத்து கூடவே ஆடி இருக்காரு பாருங்க. அவர் மட்டும் ஆடினாரு, தயாரிப்பாளர் யாரை விட்டு போட்டி, அதாவது மூமெண்ட் ஹிப்பு போய் அந்த ஹிப்போட அடிக்குது. அவ்வளவு சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மையாகவே பாருங்க, நான் நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது கன்ஃபார்மாக அவருக்கு ஒரு கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்ணணும். காரணம் என்னென்னா, அந்த ஃபேஸில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியல, அப்படியே சந்தோஷம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நம்ம மனசு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார் உங்களுக்கு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ, நான் டெக்னீஷியனை சொல்கிறேன், தவறாக நினச்சக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, வாழ்த்துக்கள், மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ ஹீரோ சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கேமராமேன், அவர் பேருங்க, அவர் வரலையா? அவருக்கு ஒரு வாழ்த்து சார். காரணம் என்னென்னா, ஒரு ஒரு கேமராமேனுடைய ஃபீல் அப்படின்னு டைரக்டர் காட்சியை சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கேமராமேன் தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமிங் செட் பண்ணி, ஒரு ஃப்ரேமில் கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல. பார்த்தீங்களா என்ன சார்? கரெக்டாக பாலா, கரெக்டாக தரும் பாலு. அவ்வளோ சிறப்பாக அந்த கேமராமேனுடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி எடிட்ரு, நான் ஒரு டெக்னீஷியனுங்கிறதுனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பாக அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும். எடிட்டர் பாருங்கள், அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கொடுத்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிறப்பாக அவருக்கு என்னுடைய சிறப்பு
ரஞ்சித் குமார் வந்திருக்காரா? நல்லா பண்ணியிருக்கீங்க. யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? வெரி குட், வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு சார் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் எடிட் பண்ணது தேவா சார், ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்டில் எப்படி மூமெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி லாங் ஷாட்டில் எத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பாக அந்த கமர்ஷியல் சாங்கில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாரதி இதில் பண்ணியிருக்காங்களா? பாரதி மாஸ்டர், அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலமாக எனக்கு தெரியும், படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணி அவங்க கூட 2 மூமெண்ட் அவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக கூப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு நடிகர்கள், இவங்களுக்கு தயாரிப்பாளர், கேமராமேன், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடையில் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது. அடுத்த படத்துலையும் அடுத்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்துடும். இதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார்? அப்பொழுது வந்து என்னன்னா மீடியாவில் வந்து பேப்பர், தினத்தந்தி, இந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் ஊடகக்காரர்கள். சைக்கிளோனே அவ்வளோ சிறப்பாக அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாகவே நான் சொல்கிறது, இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன் சார். தமிழில் எப்படின்னா நீங்கள் சிறப்பாக கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு சிறப்பாக ஊடக மக்களை சென்றடைய வைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நம்ம முகசுதிக்காக பேசலை, ஏன்னா என்னை பற்றி தெரியும், உனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம எதுவும் ஸ்டேட் ஃபார்வர்டாக சொல்கிறோம். நல்ல படங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காரு டைரக்டர். அப்படியா? சரி, அது உங்களுக்குள்ள நீங்கள் யோசிங்க. ஆமாம், அது அழகா பாருங்க, அந்த டைரக்டருடைய பெருந்தன்மையை பாருங்க. சபையில் சொல்கிறார், நான் பண்ணல, ப்ரொடியூசர் அந்த டைட்டில், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டைமு குற்றம் தவிர அப்படின்னா 26 பேரை டப்புன்னு ஷூட் பண்ண குற்றத்தை நம்ம ஹெலிகாப்டரை சும்மா வந்து தவிர்த்துருங்க போக முடியாது. எவரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பி அடிக்கணும், அதுதான் தவிர அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறேன். குற்றம் செய்யற சும்மா விட்டு நம்ம தவிர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அது செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். கரெக்டாக டைரக்டர் சார்? அது செஞ்சிருக்கீங்க, செஞ்ச குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. ஆக ஒரு சார் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பேசுகிறேன். ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லா டெக்னிக்கும் சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி மலர்ச்சியாக இருக்குது சார். ரொம்ப அது வந்து அமையிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்தில் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பொண்ணு சார், தமிழ் பொண்ணு, இங்கிலீஷ் பொண்ணு, எந்த பொண்ணாக இருந்தாலும் சார் கேமராவில் வந்து அதெல்லாம் தெரியாது. அந்த அழகான சிரிப்பு க்ளோஸ்அப்பில் வந்து அதுதான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா ஹைட்டாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம் எல்லாமே. அப்புறம் இந்தம்மா கூட இந்த ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? இல்லை, இந்த ஹீரோயின் என்ன, மிஸ்டர் மெட்ராஸில் ஹீரோயின் யாருங்க? ஷாருக்கான் படத்தில் படுக்கொன்னே, அதாவது ஸ்கூல் பண்ணிக்காங்களே, அவங்களும் அங்கே இருந்தா தேவயானி. அதெல்லாம் தேவயானி பாருங்க, தேவயானி ஹஸ்பண்ட், அவரு தேவயானியுடைய ஹஸ்பண்ட் பெரிய டைரக்டர். ஆமாம், ஏங்க என்ன சொல்ல வந்தேன்னா சார், உழைப்பு. நான் அந்த காலத்துலேருந்தே எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவேன், உழைப்பு. அமரா சார் வந்து இங்கே வந்து பேசிட்டு இருந்தார், நான் அப்படியே அவர் பேசுறதுலாம் கேட்கல, ஃப்ளாஷ்பேக் போனேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு மரமும் எல்லாமே அவருடைய புகழப்படம். அவர் நின்று பேசாத இடம் கிடையாது. இந்த பிரசாத் ஸ்டுடியோ, இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து அவங்க நடத்தின ஆட்சி, அரசாட்சி எவ்வளோ சிறப்பு தெரியுமா? அதனுடைய விளைவுகள் தான் மனசில் இல்லை, எந்த விதமான குற்ற எண்ணமும் இல்லாமல் அழகாக பேசுறாரு. ஆக அந்த மாதிரி ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த இடம் அந்த பிரசாத். அவங்களுக்கு முதற்கண் இந்த படத்துக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த தியேட்டர் கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, சரி கன்னடாவில் நீ என்ன படம் பண்ணீங்கன்னு எனக்கு கேட்பீங்க இல்லையா? அதான் அந்த பரிகாரம் பெருமானுங்கிற படம் நல்லா ஹிட்டாக ஓடிச்சு இல்லையா? அதை அப்படியே வந்து கன்னடாவில் கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணி நல்லா போயிருந்து போன செப்டம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த உழைப்புனால வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். எது என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த தம்பி சொன்னார், காமெடி சென்றாயன் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வருவார். காரணம் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தது வையாபுரி நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி சூரி,
இந்த படம் எந்த படத்தில்? ஓ இதில் பிரபுதேவா. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டுத்தாவணி இல்லையா? ஓகே. ஆக என்னென்ன தெரியும் சார், இதில் ஒன்றும் சிறப்பாக இது என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்து கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வைக்கிறது, மக்களை பார்க்க வைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமாக தேட்டருக்கு வர வைக்க மாட்டாங்க. இது அனைத்து மந்திரங்களும் ஊடகங்கையில் தான் சார் இருக்கு. ஏன் சார், தயாரிப்பாளர் ஒரு டைரக்டருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தயாரிப்பாளர் பெங்களூர்லேருந்து வந்து எவ்வளவு சிறப்பாக எத்தனை டெக்னீஷியனுக்கு வேலையும் எத்தனை குடும்பத்திற்கு வந்து அவர் உதவியும் அதாவது மறு வாழ்வம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது மிகப்பெரிய சொப்பனம். இவங்க வந்து அழகான சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. தயவு செய்து ஊடக நண்பர்கள் சிறப்பாக நீங்கள் செய்வீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அனைத்து குழுவுக்கும். யாரையாவது விட்டுருந்தா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்து. ஏன்னா அவருடைய பணத்துக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாங்கை கொடுத்தாரு பாருங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அழகாக ஆடி ப்ரொடியூசரையும் ஆட வச்சு மிக சிறப்பாக ஒரு குதூகலிப்பான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து லயிச்சிருக்கிற நேரத்தில் டக்குன்னு கட் பண்ணி பாருங்க. டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா சென்டிமெண்ட் கொண்டு வந்துட்டார். அந்த பாப்பா பாருங்க அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அந்த கதையினுடைய சிறப்பு மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா இது கமர்ஷியல் படமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அப்படி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு அம்மா, அந்த அம்மா அவங்க கொடுத்து கரெக்டாக போய் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு காட்டாங்க. இன்னும் ஒரு வழி. ஸோ கதையில் வந்து என்னென்னமோ இருக்குங்கிறத வந்து டைரக்டரும் தயாரிப்பாளர்களும் மிக சிறப்பான விதத்தில் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். குற்றம் தவிர எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிற மாதிரி குற்றம் செய்தவனுக்கு தண்டனையை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ஊடக நண்பர்களுக்கு சிறப்பு நன்றி. தேங்க்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போது வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்ட் ஆகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாக எனக்குலாம் நல்லா பசி, ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லாம் அங்கே எல்லாமே காமராஜனா இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டேன் சார். இதனால் பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயெல்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடு கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கண்ணா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பண்ணுறங்க, நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பராக ஓட போகிறேன். அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம், டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமும் சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது. பழனி பிரகாஷன் ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேர சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொன்னேன் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்டு அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமார் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்டு பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலசா, ஜிம்கானா ஐலசா, லாலாக்கு டோல் டப்பிமா சார். ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பகிர் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி
சார் ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டியும் வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் ஆக்சுவலாக. வினோதினி மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மளாம். ஜார்ஜ் அண்ணா கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ணா நம்மலாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசா ராஜ் அண்ணா நம்ம காமராஜ் அண்ணா ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பார்னு நினைக்கிறேன் சார். அண்டு எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அந்த கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க. அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக. நான் சொல்லிட்டுமாண்ணே, பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் நடிச்சிருக்காரு. விக்கி பிரதர் நல்ல படத்தை கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டா 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு. சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. செல்லக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா ஏதாவது சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணா இல்லைண்ணா வணக்கண்ணே என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் நான் அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதின விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், அந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க. நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதாவது ரம்யா ரமேஷன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அந்த ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்பா அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணா சொல்ல சொன்னாங்க. அந்த வரிகள் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. பொடு அடிய போல திரசங்கள் ஆயிரும், ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகள்லாம், கொடி கொம்புல பழுத்தா போல் கொடி திராட்சி ஆயிரும், வாயில பழுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும், அத்தனையும் நான் மறந்தேன்டா. ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு எருக்கம்புவ நான் மறந்தேன்டா. பொடு வந்தானோ வந்தா ஜன குந்தானோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்கோ. அட அபியோர சபையோர சபையில் இருக்கும் வாலிபர், என்னில் நீர்ந்தவர், இலக்கணம் படித்தவர், தாடி மீச வளர்ந்தவர், பேரம் பேத்தி எடுத்தவர், சதுர வெட்டு ஆனவர், அரியாசிறு நானுங்கோ. அட அரியாசிறுவ நானுங்கோ. எங்கட வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி, அதுக்கு என்ன பவுரு மச்சான் இன்னும் ஒரு அவரு, இடிய போகுது சோறு எடுத்த விட்டு நவுறு, சாவங்கடி மெட்டு தானுங்கோ, கிளடிச்சு காந்தானே பைசா கோரு மெட்டு தானுங்கோ. பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி சென்னல் பட்ல கல்னக்கு 2 பரோட்டா ரொட்டி முட்டி தட்டி கையாங்காலைய வெட்டி அன்பிடுவாங்க தொட்டி, சாவங்கடி மெட்டு தானுங்கோ, கிளடி பண்ணி பிரகாஷ் பைசா கோரு மெட்டு தானுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி, அப்புறம் ராணுவத்திலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு, அப்புறம் மருத்துவத்துறை இருக்கு, எல்லா துறையும் இருக்கு. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்ஸிமம் காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏ கலந்துக்குவாங்க. ஒரு மருத்துவத்துறைனா
மருத்துவர்கள், நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருந்திருப்பாங்க. இந்த சினிமா வாசனா மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, இராணுவம் எல்லாம். ஆமாம், ப்ரெஸ் அது நம்ம குடும்பம் அது. நாங்களாம் ஒரு குடும்பம். நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல, ப்ரெஸ்லாம் இல்லாமல். அது விஷயமா அப்போ ஒரு பவர். ஆனால் புகழேந்தி அவர் சொல்லும்போது இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு சினிமாவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடம்னா அதான் மனிதன், மாமனிதன். அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சொல்லும்போது எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்கள் சொன்னீங்கள புகழேந்தி சார், கடைசி வெளியில் மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்களும் சுற்றி கொண்டுருவோம், வெட்டி கொண்டுருவோம். நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோனை கொண்டிருக்காரா, வீரப்பா கொண்டிருக்காரா? சாவு விட மாட்டாரு, திருத்தி மனுஷனாக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகன் வாழ்றது வேற. கதையில் வந்து கதாநாயகன் வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம்னா நான் வந்து 30 வருஷம் பார்க்குறேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பற்றி பேசியிருக்கோம். அப்போ அவர் ஆழமா விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ பறிக்கிறோம், இலையை பறிச்சு இன்னைக்கு படிச்சுருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பை எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறது அதெல்லாம் வரும், நம்ம கொஞ்சம் மன்னிக்காம போட்டு தெரியும், அவ்வளோதான். அப்புறம் இங்கே தினா ரொம்ப வருத்தப்பட்டார், கதாநாயகி ஆரத்தியா பேசல அப்படின்ட்டு. அது என்ன ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா கலையா இருக்கீங்க, நல்லா டான்ஸ் அடிக்க சூப்பர். ஆமாம், ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடின ரசிச்சாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்கள் மெய் வந்து ரசித்தோம், நல்லா ரசித்தோம். ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணு வச்சுங்களேன், அவன் கலகலன்னு பேசிட்டு இருப்பான். ஏதாவது தோணுச்சு வச்சுங்க, பேச மாட்டான். இதுதான் ரகசியம். சென்றாயிட்ட வந்து காமெடி பேசி கலகலன்னு பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிஷிட்ட வந்து கலகலன்னு பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருக்காங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனால் தினம் அவருக்கு எது தோணி. பெண்களுக்கு ஆணை பற்றி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்கு, பொது மேடையில் பேசாமல் நடிப்பாங்க, அது ஒன்று இருக்கு. சென்றாயன் பொது வழியில் ஏதாவது யார் என்னச்சும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க, நம்ம நினைச்சக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு பேசாமல் இருப்பாங்க. என்ன சொல்ல, பல வகை இருக்கு. தினாவிட்ட ஒன்று மூஞ்சி போது பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம் என்ன. அதனால தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்கிறேன், சீக்கிரம் ஹீரோ ஆகிருங்க. எதுக்கு சினிமாவுக்கு இப்போ அதான் ட்ரெண்டு. இப்போ அதனால் ஆரத்தியா தினாட நாலு பேசிடுங்க. பாவம் நடித்தவருக்கு சம்பளாட்டம் பரவாயில்ல, நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தைகள்லாம் மனப்படம் விட்டு போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியல. எல்லாரும் பல 4 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே சொல்லுங்க, அப்போ ஓப்பனாக சொல்லுங்க. நம்ம குறைக்கணும்னா 4 மொழி கற்றுக்குவோம். ஓகே, மும்மொழி ஆள் பேசிட்டாரு சென்றாய், அவ்வளோதான். டேட் வந்துடும், மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு. நான் சொல்ல, நீ சொல்லிச்சு. ஓகே, அடுத்து நம்ம சபை நாயகன், இசை நாயகன், ஆமாம் எங்கள் இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன். எத்தனை நாயகன் ஒரு போடலாம். அவர் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆடினார். நம்ம கோயிலேருந்து ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு பார்த்தீங்களா. அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கணிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிச்சிருக்காங்க. ஆனால் சார் புரியுது சார், அது ஃபஸ்ட்டு ஆடத்தி நான் தான். அது யார் கூட? விஜய் சார் கூட. பப்பரி ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பிச்சது
இப்போ அப்படி போயிட்டே இருக்கணும். ஆனால் என்ன அவரு ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார், இடிச்சிட்டு ஆடுறாரு. ப்ரொடியூசர் கூட ஆடும்போது இப்போ இடிச்சிட்டு ஆடுறாருன்னா ஒரு கதாநாயகி கூட ஆடுறது என்ன ஆயிருக்கும்? அவர் அங்கே பிடிச்சது சாயிடாரு. அவர் காமராஜ் அப்போ காப்பாத்தினார், பிடிச்சி விழுந்துடாம அவர் அப்போ மிலிட்ரி மேன்ல நாட்டை காப்பாத்துறது போய் இப்போ பிடிச்ச காப்பாற்றிருக்காரு அவர். ஆமாம், ஒரு சார் நான் வந்து ஒரு இராணுவத்திலிருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள் எல்லா குடிமகனும் நம்ம வந்து வழங்க வேண்டிய யாருன்னா ராணுவ வீரர்கள். எங்கேயோ இருக்கோம், எங்கேயோ நம்ம காப்பாற்றிக்கிட்டாங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவன் சுடுவான், அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்று சாப்பிட்டு சார் நம்மளாம் சந்தோஷம் சின்ன பார்த்து சின்ன பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே ஜாலியாக இருக்கோம். கம்பல்சரி நாங்கள் ஆட ஆட்டோமா, நாங்கள் ஆட ஆட்டோம் ஆடிட முடியாது. என்ன அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம். தானே உட்காருங்க கமலா சார். வணக்கம் சார், கமலா சார். சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருக்கேன். திருப்ப இது சிவகாசிக்கிட்டு பயங்கர பரவாயில்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரோம் எல்லா மியூசிக் டேரக்டரும். அப்போது ஒரு பக்கம் மலேசியா போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, ஒரு குரூப்பு பாங்காக் போயிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர் குழந்தை பாவம் ஏங்குது. தருமபுரி சொன்னார், சார் நம்ம இப்படி மாதிரி இங்கே மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவர் தருமபுரியிலே கிட்ட போட்டார் போகலாம்ட்டு. தருமபுரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்த தேர்தல் வரப்போகுது. வாங்கினேன் இங்கே காரைக்குடியில் எனக்கு சொல்லி எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா தோலாம் சுருக்கிறோம் அப்படியே. இது குழந்தை ஏசி வளர்ந்த குழந்தை. அங்கே வரவழைச்சு கேரமேனில் உட்கார வச்சு பிரேக்கில் சாப்பிட்டு அந்த பிரேக்கில் உட்காந்து ஒரு 3 சாங் டியூன் பண்ணோம், காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட்டு. அதுக்கப்புறம் படம் முடிச்சுது சார். அடுத்த படமாவது நம்ம பாங்காங் பார்க்கலாம். பழனி படம் முடிச்சு போட்டோம். நினைக்கிறாரு பழனியை பாங்காங் போயிடலான்ட்டு. எனக்குன்னா படம் பேர் பழனி, இது கம்போசிங் பழனியில் தான். அப்படி பழனி கூட்டி போயிடுச்சு. பழனி கூட்டி போய் அங்கேயே ரூம் போட்டு பழனி மாலை அடிவாரத்துலேயே எல்லா சாங்கும் அங்கேயே கம்போசிங் முடிஞ்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் ஊதிலாம் கொடுத்துட்டு உள்ள ஏங்கி பார்க்குது. ஓகே சார், அப்போ சார் முடிச்சா சார்? எல்லாம் முடிஞ்சு. ஓகே அன்ட்டார். அடுத்து திருவண்ணாமலை. அப்போ இவர் போய் விட்டார். அவங்க கூட அசன் இருக்குல்ல சார்ட்டு கேளுங்க. அவங்க சார் போயிடுவோம் சார், வாங்க அங்கே போயிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே, நான் ஃப்ரீயாக இருக்கேன். சரி ஓகே, திருவண்ணாமலை பூஜை போட்டாச்சு. இங்கே கம்போசிங் ஆரம்பிப்போம். எங்கேருந்து ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கு அதே மாதிரி தான் டைட்டில் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் கம்போசிங். சரி ஓகே, காரில் ஒன்றாத்தான் போகிறோம், திருவண்ணாமலை போய் போகிறோம். இங்கே வெற்றிக்கிறாருல அங்கே அப்புறம் அந்த எனர்ஜி போச்சுங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்களே அவர் பேசுகிற அந்த வாட்டத்தையே பார்த்ததில்லை நான் பார்த்துருக்கேன். பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூப்பிட்டு போகிறோம்ல, அவங்க மைண்ட் என்ன வச்சுன்னா கிரிவலம் போகிறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கே கூட்டி. இல்லைன்னா போகும்போதே 2 சாங்கு டியூன் முடிச்சு வச்சு. அது ஓகே, அவருக்குன்னா போகும்போது காரில் போய் வேலை வாங்கிறானவன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே முடிச்சு ஒரே நாள் தான். இங்கே ஒரே நாளில் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே. அதனால் ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சுட்டேன். குற்றம் தவிர ஏன்னா நம்மளும் சில குற்றத்தை எங்கேயே தவிர்த்துறோம்ல. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர அடுத்தன்னு சொல்லிக்கிருக்கோம். அங்கே தான் நம்ம திருந்தாமல் இருக்கோம். குற்றம் தவிர நீ ஏமாத்துறியா, நீ ஏமாத்தாத,
குற்றம் தவிர நீ பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ குழந்தை கொள்ளிடிச்சிட்டியா, கொள்ளிக்காத. அடுத்தவனுக்கு சொல்லியிருக்கான். குற்றம் தவறிக்கிறது நமக்கு நமக்கு அது நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான், அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்தவே மாட்டோம், நம்ம வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நம்ம உணர்ந்து அதை தவிர்த்துக் கொள்வது, இதுதான் குற்றம் தவறு. இந்த படம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன். செய்வது என்னடா நம்ம படம் சாங் மாதிரி ஒன்று இல்லையே, நமக்கு ஒரு ஏக்கர் இருக்குங்க அப்படி இருந்துச்சு. இங்கே பாரு அம்சவல்லி சாங், ஆஹா நம்ம ஸ்டீல் அடிச்சிருக்காப்புலையே சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டீல் ஒரு சாங் வந்துருக்கு, ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் மாறி இருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஹீரோக்கு கஷ்டம் ஈடு கொடுத்துருந்தாரு. 2 3 லிப்பை விட்டாரு. உங்க ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டாரு. இனிமே ரிஷி அவருக்குலாம் ஹீரோனு ஹிப்பை பார்க்காம டான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க லிப்பை விட்டுறாரு போவோம். ஆமாம், அதனால ஆடிந்தீங்க. அந்த அதுக்கு அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே நானே நானே, எல்லாருக்கும் சம்பளம் பாய்க்கலாம் கொடுக்கவும் நானே. நான் பாட்டு ஸ்ரீதர் சார் ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்க, இவனுக்கே அந்த வேலை டேரக்டர் பாட்டு எழுதுறான். இதை நீங்கள் தான் பேசுங்க. அப்புறம் உரிமை இருக்கு, யாருக்கும் திறமை இருக்கோ எப்படி முடிச்சுன்னா சும்மா இல்லை திறமை வரும். 2 லைன் பாட சொன்னார் அவர், ஃபுல் பாட்டு பாட்டேன். பாட்டு ஊறி போயிருக்காரு சார். இன்னொரு குற்றம் தவிர்க்கிறது இப்போ உள்ள நம்ம என்னன்னா, இந்த பாட்டு கண்டிப்பாக கிட்டா எல்லா அம்சம் இருக்கு. இதில் குற்றம் இன்னொரு குற்றம் இருக்கு. தீதும் நன்றும் பிறத்தர வாரா, தீதும் போட்டு 2 விஷயம் ஒன்று சீக்கிரம் பேர் போடல. ஓகே, அடுத்து தீதும் அப்படிக்கு தீதும் போட்டிருக்கு. அந்த குற்றம் தவி இதுதான் நம்ம குற்றத்தை தவிர்த்து இருக்கிறது. இதுதான் ஓகே சொல்லி விஷயம் தவிர்த்து இருக்க சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை என்ன பட்டம் உங்களுக்கு? ரெண்டு இருக்கு. இசை பயில்வான் அப்படிதான் கத்துக்கணும். இசை கத்துட்டே இருங்க. அதான் பயில்வான்ல இசை பயில்வான், அதான் இன்னும் கத்துட்டே இருக்கான், அந்த மீனிங் தான். அப்ப இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் ஏவான். ஓகே, அதையும் போட்டிருங்க. இப்போ நிறைய படங்கள் இப்போ எனக்கு சில குற்றம் நான் எனக்கு பட்ட குற்றம்னா, நான் மேக்சிமம் எல்லா படங்களும் தேட்டர் பார்த்துக்கலாம். தேட்டர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறது அவங்களுக்கு தெரியும். சில படங்கள் விடு கொடுப்போம், அப்போ அந்த ஓட்டி தளத்தில் பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்றம், இந்த படத்தை தேட்டர் பார்க்காம போயிட்டோமே. அதில் ஒன்று பார்க்கிங் தேட்டர் பார்க்கல, ஓட்டி பார்க்கலாம். தேட்டர் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்ன படம் தேட்டர் பார்க்க ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம் யமகாதை. அது என்னன்னா எல்லாம் புதுசு. ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமன் கேரக்டர் எல்லாம் புதுசு. ஆனா ஒருத்தர் கூட புதுசா தெரியல. அவர் ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர். அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவர் ஏதாவது நடிப்பை வாங்குறதுக்குள்ள அங்கேதான் சிறந்த இயக்குனராக வருவான். அவன் ஏதோ கதைக்கு ஒரு நல்ல படம் அந்த மாதிரி இருக்கப்பட்டு அது தேட்டரில் பார்க்கலாம். எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடியில் போகிறப்ப நான் திருப்பி அதே நாளோட நம்ம ஓடிடியில் ப்ராப்ளம் பார்த்து இப்போ லைஃப் பாதிப்பாக பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவ் சொல்லி போகிறாங்க, இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர
ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாவுக்கு சொல்லிட்டா, ஏன்னா நான் கொஞ்ச நாளாக குறைச்சிட்டு வரேன், மீடியாவுக்கு நல்ல படத்தை கொண்டு வராங்க சார், வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன், நீ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நீ இந்த படத்துக்கு இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிட்டு நான் எப்படி சொல்லணும். ஆனால் எங்கள் மீடியாவுக்கும் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்கள் தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்ணுறது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறது சில வாய் இருக்குது, அந்த வாயில் நம்ம தவிர்த்துக்குவோம். நல்ல மீடியாவுக்கு நல்ல அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவு செய்து அந்த படங்களை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்த்துக்காம அந்த குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்கள் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அழகா கவர் பண்றதுக்கு முதல்ல என்னுடைய முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னைக்குமே வந்து சென்ட்ராயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்ட்ராயன் பிரதர் சொன்ன அதே ஒரு விஷயம்தான், அழகா அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகா அவர் செலக்ட் பண்ணி, இன்னைக்கு கூட காலையில 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஆடியோ லான்ச் இருக்கு, கரெக்டா வந்துடணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்றதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல நாங்க நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஷூட் பண்ணோம். கேட்டா என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படின்பாரு. இன்னொரு ஒரு ஏரியால ஷூட் பண்ணிட்டு இருப்போம், இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோட்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம், அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமா, ஒரு ஹோட்டல்ல ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் எங்கெல்லாம் தங்க வச்சிருந்தாரு. கேட்டா இது எங்க ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா என் வாழ்க்கையில பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்திருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான் இது, ஆனா இன்னைக்கு பாருங்க அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாம ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்ல இருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்சஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா தோணுது. 3வது விஷயம் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தால ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாளே இறந்துட்டாரு. ஆனா ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்தா அந்த விஷயத்துல பொறாமையா இருக்கு. ஆனா அந்த குழந்தை அவ்வளவு அழகா நடிச்சிருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில நான் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். அதுலயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டுல வந்துட்டா கண்டிப்பா நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் அப்படின்னு. அந்த வகையில எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பத்தி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னாரு டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் வந்து கன்னடால படிச்சு, கன்னடா மீடியம்ல படிச்சவர், பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்தாலும் தமிழ்னாலும் அவர் பெங்களூர்ல தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனா அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும்
ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவுடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இங்க ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடிச்சது எனக்கு, அவர் காம்பினேஷன் நடிச்சது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்சஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் போஸ்டர்ஸாக வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போஸ்டர் ரிஷி பிரதரும் சரி நானும் சரி இது ரிலீஸ் பண்ணுவதற்கான மிக முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த ஃபீல்டில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் யாருமே முன் வரலை அப்படின்றது தான் கருத்து. அப்போ நான் ரொம்ப ரொம்ப பக்தியாக நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரே பண்ணும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னுடைய ஜெபத்தில் வந்துச்சு. அப்போ என் கிருபை உனக்கு போதும்னா இது யார் வருவாங்க, யார் பண்ணுவாங்க, இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருபை கிடைச்சிருக்கு எங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி நாங்கள் நின்று பேசுவோம் கூட நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எப்பொழுதும் வெற்றி 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 என்று சொல்லும் என்னுடைய அருமை பிரதர் ஸ்ரீகாந்த் தேவாக்கு நீங்கள் தான் இன்னைக்கு நாயகன், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாம் வந்து அட்வான்ஸு நடுவில் அப்புறம் டப்பிங் டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் மட்டும் அன்னன்னைக்கே பேமெண்ட் கொடுத்து எங்களை வந்து மிகவும் பயங்கரமாக சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எங்கள் பாண்டுரங்கன் சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய என்டையர் டீம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பாண்டுரங்கன் சாரோட டீம் தான். இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இவங்களுக்கு தான் ஒரு தடவை நீங்கள் கைத்தட்டிடணும். எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்கள் டேரக்டரை பற்றி சொல்லணும், கஜேந்திரன் சார். கஜேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கவிதா மேடம் சொன்ன மாதிரி நிறையா மீசை வளர்க்கட்டுமா சார், என்ன சார் அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் இருக்கும், ஒரு ப்ரூஸ்லி ஃபேன் மாதிரி உங்களை நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடான ஒரு கஜேந்திரன் சார் வந்து எங்கள் அருமையாக வந்து அவர் சொன்ன மாதிரி வினோதினி மேடம், மீசா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்ன வருதோ தேவையில்லாதது மட்டும் ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக கஜேந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. எல்லா நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸ்பெஷலி ரிஷி பிரதருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் வந்து என்னோட எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னை மனசில் வச்சு இவர் இந்த கதாபாத்திரத்தில் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிஷி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஃபார் திஸ். நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இந்த படம் நல்லா பேசப்படும், கட்டாயமாக நல்லா பேசப்படும். ஆராதியா ரொம்ப ரொம்ப நல்ல கோஸ்டார். என்கிட்டையும் அவங்க ரொம்ப பேசலை. வந்து சாய்தீனா அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, நான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணேன், என்கிட்டயே பேசலை. அப்போ வில்லன் கிட்ட எப்படி பேசுவாங்க? So thank you so much Present Media, thank you so much for covering this wonderful movie. கட்டாயமாக இது ரொம்ப நல்ல விருதாக இருக்கும். தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 minutes சொல்லிட்டாங்க, என்ன பிரச்சனைக்கே தெரியல. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் ஐ, மெர்சல், சிங்கம் 3, சுல்தான், இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, என்னோட டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் டேலண்ட், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், 2வது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமுவான் சங்கர் சார், அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம்
என்னோட தெய்வம் சொல்வேன் டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு இன்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கூட்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுவைப்பிடி கடை இருக்குது, அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ள கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லாரும் கனவு கண்டு, அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா மட்டும் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போகிறோம். ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பை கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க. சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதாவது ஏன் சொல்லுவார்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்லுவார்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னானே என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.